அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம் பெரியசாமி பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் வந்து 1991 கமல்ஹாசன் அவர்கள் நடித்த குணா என்கிற திரைப்படத்தில இருந்து ஒரு பாடல். அந்த பாடல்ல பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க, இதை நீங்க கண்டிப்பா பார்க்காம இருக்க மாட்டீங்க, கேட்காம இருக்க மாட்டீங்க. அந்த பாட்டோட பல்லவிக்கு முன்னாடி ஒரு தொகைரா ஒண்ணு வரும். அந்த தொகைரா என்ன, அது யார் எழுதியது, அது அந்த பாடல் எங்கிருந்து வந்தது, அது முதற்கொண்டு இப்ப நம்ம பார்க்க போறோம். போலாமா? நாயகி நான்முகி நாராயணி கைகளில் பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாம்பள சாரி நச்சுவாயகி. எல்லாருமே இந்த பாட்டை வந்து பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதுல எந்த விஷயமும் இல்ல. இந்த தொகைராவை வந்து எழுதியது யாருன்னு கேட்டா அபிராமி பட்டர் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. அபிராமி அந்தாதி அம்மன் பாடல்கள் இருந்து வந்த பாட்டு தான் இது. அதாவது ஒரு பெண் இங்க பூமியில் அவதாரம் எடுத்து அவ வரும்போது அவளை பார்த்து எழுதிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். ஓகேவா? முக்கியமான விஷயம். இந்த பாவனி ராகம் சொல்லி சொல்றாங்க இல்லையா, இது வந்து தமிழ் சினிமால வேற யாருமே பண்ணதில்லை. அதை தலைவன் வந்து இளையராஜா நீட்டா பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் மலையாளத்துல வந்து ஒரு சாங் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன சாங்லாம் நமக்கு தெரியாது. ஆனா தமிழ்ல பாவனி ராகத்துல எழுதுனது வந்து இந்த சாங் தான். அப்ப இந்த பாட்டுக்கான விஷயத்தை வந்து முதல்ல வந்து கமலஹாசனும் சந்தான பாரதியும் இளையராஜாவை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு சிச்சுவேஷன் சொல்றாங்க. அதாவது ஹீரோ வந்து ஒரு பித்து பிடிச்சவன், அந்த பித்து பிடிச்சவன் தனக்குள்ள ஒரு சிவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் உணர்ந்து வாழக்கூடிய ஒருத்தன். அவனுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு பெண்ணை பாக்குறான். அந்த பெண்ணை பார்த்த உடனே அவனுக்கு ஆஹா, நான் இத்தனை நாள் என் மனசுக்குள்ள இருந்த கற்பனை காதலி அபிராமி நடந்து வந்துகிட்டு இருக்கா, இனி இவதான் என் உலகம், இவதான் என் காதலி, இவதான் என் மனைவி, இவதான் என் தெய்வம், இவதான் என் அம்மா, இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் ஒரே பெண் மூலயமா சிச்சுவேஷன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே இளையராஜா என்ன பண்ணிருக்காரு, ஒரு டியூன் ஒன்னு போட்டு கொடுத்திருக்காரு. ஆனா கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காப்ல, இல்லங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வேணாம், எனக்கு எப்படி வேணும்னா கந்தா வா வா கதம்பா வா வா, எனக்கு இந்த மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு உடனே அப்ப அங்க இருந்து அபிராமி பட்டருடைய இந்த தொகையராவை எடுத்துதான் நாயகி நான்முகி நாராயணி அப்படின்னு அதுக்கப்புறம் தான் போட்டிருக்காங்க. இல்ல, அதாவது இதுல என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா, நாயகி உலக தலைவியே, நான்முக சக்தியின் ரூபமே, நாராயண சக்தியின் ரூபமே, பஞ்சநாயகியின் ரூபமே, 5 மலர் அம்புகள் உனது கையில இருக்கு. தாமரை மலர்கள், மாம்பழ மலர்கள், அசோக மலர்கள், முல்லை மலர்கள், நீலோற்பல மலர்கள், இன்பம் தரும் சங்கரியே, கரும்பச்சை கருப்பியே, கொடும் விஷத்தை வாயில் கொண்ட மாலைகள் சூடும் மாலினியே. அதாவது இருக்கிற அந்த அரவம் ஒரு பாம்போட இதுல உள்ள இதெல்லாம் சேர்த்து நீ அணுகலன் மாதிரி அணிஞ்சு வந்திருக்கிறியே தேவியே, அகிலாண்டேஸ்வரியே, அபிராமியே அப்படின்னு வர்ற அந்த அர்த்தங்களுடைய அந்த தொகையரை வந்து போட்ட உடனே கமல்ஹாசனும் சந்தான பாரதியும் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு முடிவு எடுத்தாங்க, இது வரைக்கும் நாங்க ஷூட் பண்ண ஆங்கிளே வேற, இனிமே நாங்க எடுக்க போற ஆங்கிள்ங்கிறதே வேற அப்படின்னு சொல்லி ஷூட் பண்றாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஹீரோயின் வந்து அப்படி என்ட்ரி ஆகி அப்படி போவாங்க. கமல் வந்து அங்க நின்றுட்டு இருப்பா. அப்படி அங்க சூரிய ஒளிய வந்து ஒரு துண்டு வந்து அப்படி மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியே அது வந்து இறங்கி அந்த சூரியனை காமிக்கும். அப்படி காமிச்ச உடனே எனக்கு அந்த சக்தி கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கமல் பாப்பாப்ல. இப்ப அந்த ஹீரோயின் போன உடனே இங்க இருந்து அப்படியே ஆரம்பிப்பாரு. அங்க இருந்து அவங்க போகும்போது ஒரு இது வச்சிருப்பாங்க இல்லையா, ரூட் காமிக்கிற மாதிரியான ஒரு உட்டு வச்சிருப்பாங்கல்ல, அது வந்து இப்படி அவளை காமிக்கிற மாதிரியே அது இருக்கும். அது போய் இடிப்பாரு, அது அப்படி காமிக்கும். உடனே அப்படி திரும்பி போய் அங்க நிப்பாரு. நின்ன உடனே அங்க கூட்டம் அதிகமா இருக்கும், லைனா நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு போலீஸ்காரர் வந்து கமல்ஹாசன் வந்து இப்படி தட்டுவாப்ல, தட்டிட்டு கையை இப்படி நீட்டுவாப்ல, அங்க நில்லு அப்படின்னு, அதாவது வழியில நில்லு அப்படின்னு சொல்லுவாரு. இவரு வரிசையில போய் நிக்கிறதுக்காக போகும்போது அப்ப அவர் உணர்வாரு. அப்ப வந்து கையை தான் பாப்பாரு. என்ன அப்படின்னா, அவ உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா, வேற யாருக்காகவும் இங்க வரல அப்படின்னு உடனே ஒரு கமல் வந்து அப்படி உற்சாகமா அடைஞ்சுவார். அந்த பித்தன் வந்து உற்சாகம் அடைஞ்சு அந்த வரிசையில போய் நிக்கும் போதுதான் அப்பதான் பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க, காத்திருந்த கண்கள் காட்சி காண கிடைக்க அப்படிங்கிற வரி வந்து இங்கதான் வாலி வந்து தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஊனுருக உயிருருக தேன் தரும் தடாகமே, மதிமருக வழிநடுக ஒளி நிறைக வாழ்விலே. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்காரு, அவருடைய 7ஆம் திருமுறையிலிருந்து பாடிய பாடலோட வரிகள் தான் இந்த 2 வாக்கியங்களுமே. ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய்
தேனாய் பொன்னை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையில் ஆனாய் உனக்காளிமினி அல்லேன் என்ன ஆமே அப்படிங்கிற அந்த வரிகள் இருந்துதான் நீயும் வானாகியும் நிலமாகியும் கடலாகியும் மலையாகியும் நிற்கின்றாய் பெற்றியன் உனக்கு அடிமையாகி இருக்கும் என்னை அடியவன் அல்லேன் என்று சொல்லி இறைவா அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க எழுதியிருப்பாங்க. அததான் இங்க வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாரு. இதுக்கு அடுத்து இமிடியட்டா ஸ்டார்ட் பண்ண பாருங்க, நல்லா கேட்டுங்க. நல் அரவின் படம் கொண்ட அல்குல் நல்ல பாம்பு ஒன்று படையெடுத்தார் போல் உள்ள அல்குலை அதாவது பிட்டம் உடையவளே. இந்த சரணம் எல்லாமே மூன்றையுமே ஒன்னு சேர்த்து ஒரு முழு பாடலா நமக்கு தந்திருக்கிறதா அங்க முக்கியமான ஒரு விஷயம். அவர் வந்து அந்த சிவதாண்டவம் ஆடுற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, கமலஹாசனும் அந்த ஹீரோயினும் அந்த சிவதாண்டவம் ஆடி லிங்கத்துக்கு வந்து அவங்க வந்து அபிஷேகம் பண்ற மாதிரி அந்த காட்சியை வந்து முடிச்சிருப்பாங்க. சோ ஒரு பித்தன் தன்னுடைய கற்பனை காதலியை அபிராமிய அவன் பார்த்து அவளை அடைந்து விட்டான் அப்படிங்கிறது தான் இந்த சிச்சுவேஷன். சோ ஒரு பாடல்ல அசால்ட்டா நம்ம பார்த்துட்டு போயிடுறோம். ஆனா இதுக்குள்ள இவ்வளவு உழைப்பு இருக்குங்கிறது தெரியும் போதுதான் நமக்கு நிறைய ஷாக்கிங் இருக்கு இல்லையா. நீங்க எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நீங்க அதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்க. நன்றி.